எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கும் ஆத்துமாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 43:19. நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். தன் எஜமானுக்கு பெண் தேடிச் சென்ற எலியேசர் வழி தெரியாமல் இருந்த வேளையில் தேவன் மிகச்சரியாய் வழிநடத்தி எதிர்பார்த்த பெண்ணை கொடுத்தார். அவாந்தர வழியிலே தண்ணீர் இல்லாமல் குழம்பிக் கொண்டிருந்த ஆகாருக்கு தேவன் ஆறுகளை உண்டாக்கி கொடுத்தார். வனாந்திரம் போல் வழி தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு என்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அதன் வழியாய் நிச்சயமாய் நடத்துவார். அவாந்திரம் போல வறண்டு போய் எந்த விதைத்தாலும் பலனில்லையே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தேவையான ஆறுகளை கொண்டு வந்து கொடுத்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமாங்க. குழப்பம் நீக்கி வழி நடத்த போற தயவுக்காகவும் செழிப்பை கட்டளையிட போறதற்காகவும் நன்றி. காத்திருக்க கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.